பாடி பில்டிங் 2 வார்த்தைகளும் ஒருவருக்கே பொருந்தும். வீட்டிற்கு மட்டும் படி வைத்து கட்டாமல் பல இளைஞர்களின் உடலிலும் படி வைக்க பாடுபட்டு வருகிறார் இந்த பாடி பில்டர். எனக்கு வேலை கொளுத்து வேலை, பில்டிங் வேலை செய்கிறேன். கொளுத்து வேலை தான். அதுக்கப்புறம் தான் இது காலையில் 4 மணிக்கு கிளம்பி வந்தேன்னா 7 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு ஒரு 8:30 மணிக்கெல்லாம் வேலைக்கு கிளம்பிடுவேன். 9 மணிக்கு வேலை மேலே இருக்கணும். வேலையை முடிச்சுட்டு திருப்பி 5:30 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன்னா ஒரு 6:30 மணிக்கு திருப்பி ஜிம்முக்கு வருவேன். ஜிம்முக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். 29-30 வயசு இருக்கும் நான் ஜிம்முக்கு வரும்போது. ஒரு பையன் பிறந்தபோது தான் ஜிம்முக்கு வந்தேன். ஜிம்முக்கு வரும்போது அங்கே நிற்குவேன். அவர் மாஸ்டர் கேட்கும்போது ஜிம்மு பண்ண மாஸ்டர்னு கேட்கும்போது சரிப்பா பண்ணுப்பா அப்படின்னாரு. அப்படி எப்படி பண்ணுவேன், நீ வேலையை போட்டு பண்ண முடியுமான்னு கேட்பார். இல்லை மாஸ்டர் நான் பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவானே. சரிப்பா பண்ணுப்பா அப்படின்னாரு. எவ்வளோ பீஸ் மாஸ்டர்னு கேட்கும்போது 50 ரூபா பீஸு ஒரு மாதத்துக்கு அப்படின்னு. சரி மாஸ்டர் இந்த மாதம் சேர்த்து அடுத்த ஒரு 24 வருஷம் 22 23 வருஷம் இருக்கும். அப்போது கேட்கும்போது அப்போது 50 ரூபா பீஸ் கட்ட முடியாது. எனக்கு சம்பளமே 35 ரூபா 30 ரூபா தான் சம்பளம். நான் 50 ரூபா பீஸ் கட்ட முடியாது மாஸ்டர். சரிப்பா அடுத்த மாதம் சேர்த்து கட்டுங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு செஞ்சுட்டே இருந்தேன். ஃபீஸு அப்பப்போ கட்டுவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நான் ஒரு 6-7 மாதமாக பண்ணின்னு இருக்கும்போது மாஸ்டர் நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஃபீஸ் வேணாப்பா, நீ ஃபீஸ் கட்ட வேணாம், நீ ஜிம்மு பார்த்துக்கோ, வேணா செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். இது வரைக்கும் ஸ்டேட்டில் பண்ணியிருக்கேன், இந்தியா பண்ணியிருக்கேன், ஏஷியா பண்ணியிருக்கேன், சவுத் இந்தியா பண்ணியிருக்கேன், வேர்ல்டு லெவல்லையும் போயிட்டேன். வேர்ல்டு லெவலில் ஃபஸ்ட்டு பண்ணோன்னு ஒரு ஏதோ இப்போ 5th பண்ணேன் வேர்ல்டு லெவலில். அந்த 5th பண்ணது ஃபஸ்ட்டு பண்ணோன்னு ஒரு ஃபஸ்ட்டு பண்ணால் நம்ம ஊருக்கு பெருமையாக இருக்கும், நம்மளுக்கும் ஒரு பெருமையாக இருக்கும். என்ன தான் சம்பாதிச்சாலும், பணம் சம்பாதிச்சாலும், காசு சம்பாதிச்சாலும் இந்த பேர் கிடைக்காதுன்றதுனால எனக்கு அதில் ஒரு ஆர்வம். அதாவது ஃபஸ்ட்டு பண்ணணும், எதுலேயுமே ஃபஸ்ட்டு இருக்கணும். யாரும் இது வரைக்கும் உதவி பண்ணல. எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஃபேமிலி ரன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டிட்டு என்னால் முடியாமல் தான் இருக்கேன். முடியாமல் இருந்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு இதுதான். அம்மா பூ விற்கிறாங்க. டெய்லியும் போவேன், சண்டை போடுவேன், காசு கொடுமா எனக்கு அப்படின்னுவேன். எதுக்கிட்டாங்க கேட்பேன், எனக்கு ஓனம் கொடுன்னு சொல்லிட்டு மைன்ஸாக போய் சரக்கு வாங்குவேன். பசங்க கூட சேர்ந்து குடிப்பேன். குச்சி அப்புறம் 2 வாட்டி எத்துமே ரியாப்பில் போட்டாங்க என்ன. 2 வாட்டி 3 மாதம் ஒரு வாட்டி 2 மாதம் ஒரு வாட்டி ரியாப்லேருந்து வந்ததில் தான் ஒரு வாரம் நல்லா இருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி குடிக்க ஆரம்பித்தோன்னா திருப்பி பாடி ரொம்ப இதுவாகிடுச்சு, ரொம்ப ஒல்லி ஆகிட்டேன். 3வது வாட்டி எடுத்துன்னு போய் போட போனாங்க ரியாப்பில். அதுக்குள்ளேயும் நான் வந்தேன். மேஸ்திரிக்கிட்ட சொன்னேன், இந்தமாரி நான் ஜிம்முக்கு வரேன் அப்படின்னா. பாப்பா அப்படின்னாங்க. அப்புறம் ஒர்க் அவுட் அப்படி பண்ணேன். இப்போ நல்லா இருக்கேன். எங்கள் அம்மா ரொம்ப இப்போ சந்தோஷப்படுறாங்க. அன்றைக்கி மேஸ்திரிக்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி நல்லா இருக்கா மேஸ்திரி எங்கள் பையன் ரொம்ப இதுன்னு சொல்லிட்டு போனாங்க எங்கள் அம்மா அன்றைக்கி கூட. அதுதான் இப்போ நான் நல்லா இருக்கேன். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ், சென்னை.